நம்மளாம் ரோட்ல பைக்லயோ இல்ல கார்லயோ போகும்போது ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் நம்மளுக்கு பின்னாடி கேட்கற மாதிரி தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளை கைக்கு ஆர்டர் போட்டுறோம், ஸ்டீரிங் சைட்ல திருப்படா அப்படின்னு. அது எவ்வளவு டிராபிக்கா இருந்தாலும் சைட்ல கொஞ்சம் இடம் இருந்தாலும் லைட்டா வண்டியை திருப்பி அந்த இடம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா கடந்த நவம்பர் 7ஆம் தேதி கேரளால ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப எமர்ஜென்சியா திரிசூர் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு இருக்கு சாலக்குடி ரோட்ல. அப்ப அந்த ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கேரளாவை சேர்ந்த கார், அது ஒரு சுசுகி ஜியா, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமலேயே போயிட்டு இருந்திருக்காப்ல. பின்னாடி வர ஆம்புலன்ஸ்லயும் சைரன் நல்லா சவுண்டா இருக்கு, ஈவன் அவங்க ஹாரனையும் சேர்த்து அமுக்கிட்டே வராங்க. இருந்தாலும் அந்த கார்காரன் சுத்தமா வழியே விடல. அந்த ஆம்புலன்ஸுக்கு ரைட் சைடுல நல்லா ஸ்பேஸ் கிடைச்சாலும் ஏற முயற்சி பண்ணா அந்த ஆளும் ரைட்ல வர. இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த கார் ஓட்டுறவனை நினைச்சா கொள்ள காண்டாகுதுல, அப்படிதான் எனக்கும் ஆச்சு. ஏன்னா தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானான்னு தெரியல, பின்னாடி வர ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுக்க கூடாதுன்னு பர்பஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்கும். வழியா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த காரை ஓவர்டேக் பண்றாப்புல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர். அதுவும் சாதாரணமா கிடையாது, நீ அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை போய் கேரளா மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த காரை ஓட்டிட்டு போன கார் ஓனருக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஃபைனும் அவரோட டிரைவிங் லைசன்ஸையும் ரத்து பண்ணிருக்காங்க. வழக்கமா இந்த மாதிரி பண்ணா நம்ம இந்தியால செக்ஷன் 194E மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் படி 6 மாசம் ஜெயிலு இல்லனா 10,000 ரூபாய் ஃபைன். இந்த கார்காரர் ரொம்ப தூரத்துக்கு வேணும்னே வழி விடாம போன மாதிரி தெரிஞ்சதுனால 2.5 லட்சம் ரூபாய் அந்த கார்காரருக்கு ஃபைனை போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க கேரளா மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட்.